பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இவர் யாருன்னா, இவர் ஒரு புறஜாதியார். ஆனாலும் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, கர்த்தருக்கு முன்பாக தேவ பயமும் பக்தியும் உள்ளவராய் இருக்கிறாங்க. அதே சமயம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து தேவனை நோக்கி எப்போதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய குடும்பத்தாரையும் தேவ பயத்திலையும் பக்தியிலும் வளர செய்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பமாக சபைக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தேவ பயம் உள்ளவர்களாயும் தேவ பக்தி உள்ளவர்களாயும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், விசேஷமாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் தேவ பக்தியிலும் வளர்த்துகிறவர்களாய் நம்ம இருக்கணுங்க. அப்போதுதான் நம்முடைய குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டுகிறதா இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.